கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, சூரிய வெளிச்சம் இந்த பூமியில இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரு விதமான அந்தகாரம், இருள் காணப்படும். அதே போல அநேகருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டு பலவிதமான இருளிலே தடுமாறி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, யார் அந்த சூரியன்? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதியின் சூரியன். அந்த சூரியன் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையிலே, அந்தகாரமான இருளான வாழ்க்கையிலே சூரியனை போல, எப்படி ஒரு சூரியன் வந்தா எவ்வளவு பெரிய அந்தகாரம் இருந்தாலும் அது மாறிவிடும். எல்லா அந்தகாரமும், கடுமையான இருளும், காரிருளும் சூரியன் வந்தா எல்லாம் மாறிடும். நல்லா கவனிங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தயவு உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களை விட்டு இனி நீங்க போவது கிடையாது. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இன்றைக்கும் இந்த காணொளி பார்க்கிற நீங்கள் ஒருவேளை இருளின் வாழ்க்கையில இருந்தால், இந்த நீதியின் சூரியனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் கடந்து வாருங்கள், நீங்கள் தேடி வாருங்கள். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்க குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எல்லாருக்கும் முன்பாகவும் நீங்கள் ஒருவேளை சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பின்பாக ஏதோ ஒரு கஷ்டத்திலே, கவலையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் அந்தகாரங்கள், உங்கள் இருளின் காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். காரணம் என்னவென்று சொன்னால், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தர் நிச்சயமாகவே இன்றோடு உங்கள் துக்க நாட்களை அவர் முடிந்து போக செய்கிறார். எல்லா விதமான சந்தோஷத்தின் நாட்களை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு என்று தொடர்ந்து பலப்படுங்கள். தேவனுக்குள் சமாதானம் உள்ளவர்களாய் நீதியின் சூரியன் உங்களுக்குள் பலப்படுங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. Amen.